இந்த கதை வர வர வந்து நமக்கு எரிச்சல் தரக்கூடிய கதையாக மாறிடுச்சோ அப்படிங்கிற ஒரு டவுட் வராமல் இல்லை. ஏன்னா வந்து முன்னெல்லாம் வந்து ரசிக்கிறபடி இருக்கும். இப்போவுமே வந்து தனித்தனி எபிசோடில் அப்பப்போ ரசிக்கிறபடி இருந்தாலும் ஓவரால் கதையிலையும் ஒரு கதைக்களம் போகிற விதத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ரோஹிணி ரொம்ப குரூரமாக மாறிட்டாங்க. முன்னாடி வந்து தன்னுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக சில விஷயங்கள் போய் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு இருந்துச்சு. சின்ன சின்ன வில்லத்தனம் தான் பண்ணாங்க. இப்போல்லாம் வந்து அவங்க வந்து மற்றவங்களுடைய கஷ்டத்தை ரசிக்க ஆரம்பிக்கிறாங்கிறதெல்லாம் வந்து பார்த்தா எரிச்சலாக இருக்குது. இப்போ அவங்க அம்மா வந்து அழுதுகிட்டே போகிறாங்க, ரோஹிணியோட அம்மா, நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆனால் பாரு எப்படி அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க பாரு அப்படின்னு ரோஹிணி அவங்கள பார்க்குற பார்வை அப்படி கூனி குறுகி முத்து மீனா நிற்கிறலாம் பார்த்தா நமக்கே கஷ்டமாக இருக்குது. ஏங்க அது சை அப்படின்னு இருக்குது. இதில் இப்போவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து முத்துக்கும் மீனாவுக்கும் அது உரைச்ச மாதிரியும் தெரியல. அது முக்கியமாக முத்துல என்ன சொல்கிறாருன்னா, யார் மேலேயோ தப்பு இருக்குது, அந்த துபாய் பொண்ணு தான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கா, நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவர் வேறு மொட்டை மாடியில் வச்சு நீ ஏன் வருத்தப்படுறன்னு பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா வந்து ரோஹிணியோட அம்மா சாப்பிடாம கொள்ளாமல் இருக்க, ரோஹிணி அங்கே வந்துட்டு எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, நிம்மதியாக தூங்குவேங்கிறாங்க. இப்படி நிம்மதியாக தூங்க முடியுது? ரெண்டு நல்ல மனுஷங்களை கஷ்டப்படுத்திட்டு அவங்க நல்லது மட்டும் தாண்டி செஞ்சாங்க. என் உயிரை காப்பாற்றிருக்காங்க, கிறிஷ் உயிரை காப்பாற்றிருக்காங்கன்னா அதெல்லாம் இல்லை. அப்போ அவங்களாம் நல்லவங்கன்னா அப்போ என்ன அவங்க பெரிய தியாகியா? அப்போ என் வாழ்க்கையை யார் பார்த்துக்கிறது? நீ பண்ண தப்பால் தான் நான் ஒருத்தர் சின்ன வயசுல நான் கல்யாணம் பண்ணிட்டேன், அவன் போயிட்டான், அதனால் எனக்கு என் தேடிட்ட வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னு பேசுகிறாங்க. இப்போ கூட உங்களுக்கு துளி அளவு கூட நம்ம ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிட்டோமேன்னு தோணவே இல்லை. அவங்க நான் வீடு பார்த்தேன் அவ்வளோதான் இங்கே கூட்டு வந்து வச்சுப்பேங்கிறாங்க. ஒரு மோசமான வில்லியாக இருந்ததை தாண்டி குரூரமான வில்லியாக மாறும்போது தான் நமக்கு ஒரு எரிச்சல் தருது. அதே மாதிரி இந்த பக்கம் மீனா எப்போ பார்த்தாலும் கண்ணை கசக்கிட்டே இருக்க, இதில் விஜயா மாடிக்கு வேணுன்னே கிளம்பி வந்து பார்த்து அசிங்கப்பட்டு நின்னாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க முன்னாடியே பேசுறது. அதில் வேற வந்து திருப்பி 100வது தடவையாக வந்து அந்த அம்மா ஏதோ வந்து ரோட்டில் போகிற பொம்பளை அப்படின்னு வந்து ரோஹிணியோட அம்மா சொன்னோடனே ரோஹிணி உடனே கோபத்தை அத்தை ஆன்டி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இது 10 தடவை நடந்துச்சு. இப்போ யாருக்குமே சந்தேகம் வரல. கதை எதை நோக்கி போகுது அப்படிங்கிறது சுத்தமாக நமக்கு புரியவே இல்லை. இதுக்கு நடுவில் சத்யா வந்து அழுதுட்டு உட்காந்துருக்காரு. ஏன் சத்யா அழுதுட்டு உட்காந்துருக்காருன்னு பார்த்தா அட்டண்டன்ஸ் பார்த்துறேன்னு நான் எக்ஸாம் எழுத விடலையா, அதனால் பிரின்ஸ்பலை போய் நேரில் போய் பார்த்து இந்த பிரச்சனையை சரி பண்ணுறேன் அப்படின்னு முத்து புதுசாக ஒரு முடிவு வேறு எடுக்கிறாரு. அதை வச்சு கதை ஒன்று சைட் ட்ராக்கில் போகுது. இதுக்கு நடுவில் சத்யா தான் திருநாருன்னு போட்டு உடைக்க போகிறாங்க வீடியோவை எடுத்து ரோஹிணி. அதில் ஒரு பிரச்சனை வேறு வரப்போகுது. ஓவராலாக எப்படி பார்த்தாலும் இந்த கதை போகிற போக்கு ப்ளஸ் நடந்துக்கிற விஷயங்கள்லாம் சரியில்லைன்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.